தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருப்பதா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கு கூட இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திமுகவுடைய முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு பெரிய ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். நாம் தமிழர் நிர்வாகி ஒருவர் மதுரையில் மாநில அமைச்சர் ஒருவர் குடியிருக்கின்ற அந்த தெருவிலேயே வெட்டி கொலை செய்யப்படுகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இன்றைக்கு ஒரு நடவடிக்கை. இப்படி நாம் சொல்லிகிட்டே போல. கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேற்பட்டவர் விஷச்சாராயத்தால் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு மொத்தமாக செயலிழந்த அரசாங்கமாக இருக்கிறது, செயலற்ற அரசாங்கமாக இருக்கிறது. இதனால தான் இப்போ இன்றைக்கி ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னுடைய டிரான்ஸ்ஃபரே பார்த்தா அது இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு அவங்க யாருமே அதை பற்றி கவலைப்படலை. அதனால தான் இந்தளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபரே நடந்திருக்கிறது தான் எடுத்துக்காட்டு. சார், இப்போது மின்சார கட்டணம் தொடர்ந்து 3வது வாட்டி உயர்த்திருக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய பேரிடி. தமிழ்நாட்டில் ஏற்கனவே குறிப்பாக திருப்பூர், ஈரோடு, ஓசூர், கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில், அந்த மாவட்டங்களில் மின்சார கட்டணத்தினால பல தொழில் நிறுவனங்கள் முடங்கி போயிருக்கிறது. பல தொழில் நிறுவனங்கள் நடத்த முடியாமல் இருக்கிறார்கள். இதனால் தொழில் வளம் பாதிக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, அப்பாவி மக்கள், ஏழை எளிய மக்கள் மேலே இந்த அரசாங்கம் 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி அவர்களுக்கு ஒரு பெரிய பேரிடையை கொடுத்துருக்கிறார்கள். அதே போல் சொத்து வரி உயர்வு, அதே போல் நிலவரி உயர்வு, அதே போல் பத்திரப்பதிவு உயர்வு, இப்படி வரிக்கு மேலே வரி உயர்த்தி மக்கள் மேலே ஒரு பெரிய ஒரு சுமையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். எங்கள் இதில் கட்சிகளுக்கு கிடையாதுங்க. யார் குற்றவாளிகளோ அந்த குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்குது. கேஸ் 22 மாதம் கேஸ் 28 நாள் தான் வருது. அதுக்கு என்ன சார்? என்னது? சிலிண்டர்கள் 28 நாள். சிலிண்டர் உபயோகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 2 மாதம் வரைக்கும் வந்துட்டு இருந்தது. இப்போ 28 நாள் தான் வருதான். மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் வருது. இது என்னங்க அது